மேக்ஸிமம் பார்த்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் போடும்போது வந்து எல்லா இடத்துலையும் வர கம்ப்ளைண்ட் என்னன்னா, கஸ்டமருக்கு தெரியறது எப்படின்னா, ஸ்டோரேஜ் டேங்கில் மொத்தமாக ட்ரை ஆன பிறகு தான் கஸ்டமருக்கு தெரியும். என்னது டேங்க் மிஷின் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு, கீழே வந்து தண்ணி வரல, அந்த ஒரு சுச்சுவேஷன் தெரியும். இந்த ட்ரை ரன் சுவிட்ச் இருக்கனால சீக்கிரமாக வந்து நமக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் பண்ண முடியும். ஹாய், ஐ ஆம் அஜீஷ் பாபு, சர்வீஸ் இன்ஜினியர் ஃப்ரம் ஓசோன் டெக்னாலஜிஸ். இந்த அயன் ரிமூவல் பிளான்ட் பார்த்தோம்னா மொத்தமாகவே பார்த்தோம்னா நம்ம தண்ணி லெவலை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆட்டோ கட் ஆஃப் பண்ணியிருக்கோம். மல்டி போர்ட் வால்வு மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மேனுவலாக, அது கஸ்டமர் மேனுவலாக வேணும்னு கேட்டதுனால மல்டி போர்ட் வால்வு மட்டும் நம்ம மேனுவலாக பண்ணியிருக்கோம். இது இப்போ ஜஸ்ட் நம்ம இதுன்ற ஒரு டெக்னிக்கல் சைடு சொல்கிற மாதிரி இருக்குதுன்னா, போரில் இருந்து வரணும் லைன் தான் இந்த லைனு. இந்த லைன் பார்த்தோம்னா நமக்கு ஃபஸ்ட் இந்த ரோ வாட்டர் டேங்கில் வந்து தண்ணி ஃபில் ஆகுது. தண்ணி ஃபுல்லான பிறகு இதிலே வந்து நமக்கு பார்த்தோம்னா அந்த போர் மோட்டருக்கே பார்த்தோம்னா ஒரு ஃப்ளோட் சுவிட்ச் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ளோட் சுவிட்சில் என்ன ஆகுதுன்னா, இதில் தண்ணி ஃபுல் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம போர் மோட்டர் வந்து கட் ஆஃப் ஆகிடும். கட் ஆஃப் ஆகி கட் ஆஃப் ஆன இதில் தண்ணி இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும்னா, இந்த ஃபீட் பம்போட பேனல் போர்டுக்கு வந்து பவர் வந்து சப்ளை ஆகும். இல்லைன்னா அதுக்கு வந்து பவர் சப்ளை ஆகாது, அப்படியே வந்து கட் ஆஃப் ஆகி தான் நிற்கும். இந்த டேங்கு ஃபுல்லாகி இது பேனல் போர்டுக்கு சப்ளை போன பிறகு திருப்பி வந்து நம்ம ஒரு 2 hours இல்லை 3 hours அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபீட் பம்பு வந்து ரன் ஆகிடும். ரன் ஆகி நமக்கு ஃபில்டர் ஆகி தண்ணி கிளியர் ஆகி வந்து ஸ்டோரேஜ் டேங்க்கு வந்துடுது. இதிலே வந்து பார்த்தோம் நம்ம கண்ட்ரோல் பேனல்லே பார்த்தோம்னா ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்பெசிஃபிக்காக, அதாவது பம்பு வந்து அடி வாங்காத ரீதியில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஒன்று என்னென்னா, ரோ வாட்டர் டேங்கில் வந்து இன்னொரு ஃப்ளோட் கூட நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு போட்டிருக்க ஃப்ளோட் பார்த்தோம்னா போர் பம்புக்கு கண்ட்ரோலாக இருக்குது. இது பார்த்தோம்னா நம்ம ஃபீட் பம்புக்காக. இன்கேஸ் போர் ஒர்க் ஆகலை, இதில் வந்து தண்ணி இல்லைன்னா இந்த ஃபீட் பம்பு வந்து ரன் ஆகாது. இன்னொன்று அதே மாதிரி பார்த்தோம்னா ஸ்டோரேஜ் டேங்கிலும் பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு ட்ரை ரன் சுவிட்ச் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரை ரன் சுவிட்ச் எதுக்குன்னா, இதில் தண்ணி இல்லாமல் மோட்டர் ரன் ஆகி ஃப்ளோட்டை வந்து சப்போஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, தண்ணி இல்லாமல் இந்த மோட்டர் ரன் ஆகிடுச்சுன்னா இதில் வந்து ஒரு 2-3 செகண்ட்ஸில் என்ன ஆகும்னா ட்ரிப் ஆகி கீழே வந்து கஸ்டமருக்கு தெரிஞ்சிடும். கீழே வந்து ஒரு அலாரம் சவுண்டு வந்து வந்துடுவாங்க. கஸ்டமருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் நம்ம டேங்க் வந்து மிஷின் வந்து ஒர்க் ஆகலை. மேக்ஸிமம் பார்த்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கு போடும்போது வந்து எல்லா இடத்துலையும் வர கம்ப்ளைண்ட் என்னென்னா, கஸ்டமருக்கு தெரியறது எப்படின்னா, ஸ்டோரேஜ் டேங்கில் மொத்தமாக ட்ரை ஆன பிறகு தான் கஸ்டமருக்கு தெரியும். என்னது டேங்க் மிஷின் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு, கீழே வந்து தண்ணி வரல, அந்த ஒரு சுச்சுவேஷன் தெரியும். இந்த ட்ரை ரன் சுவிட்ச் இருக்கனால ஆஃப் டேங்க் தண்ணி இருக்கும்போதே மிஷின் ரன் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து கஸ்டமருக்கு தெரிஞ்சிடுவாங்க மிஷின் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிருக்குது. சீக்கிரமாக வந்து நமக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் பண்ண முடியும். அவ்வளோதான் டெக்னிக்கல் சைடு வந்து அவ்வளோதான். தேங்க்யூ.